தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அமரத்துவம் அடைந்து சம்பந்தமாக வடக்கு மாகாண சபையினதும் ஈழத்தமிழ் பேசும் மக்களுடையதும் சார்பாக எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோமாக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. நன்றி. முதலமைச்சர் மதிப்பார்ந்த நீதியரசர் சி. வி. விக்னேஸ்வரன் அவர்கள் பிரேரணையை முன்மொழிவார்கள். நம் எல்லோரையும் துன்பத்தில் ஆழ்த்தும் ஒரு நிகழ்வு பற்றி இவ்வுயரிய சபையில் பேச வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டு அரசியலில் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் நேற்று காலமானது நம் எல்லோருக்கும் மிகுந்த சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வால்வெள்ளி ஒன்று அரசியல் வானில் பளிச்சென்று பிரகாசமாகி நின்று பின்னர் திடீரென மறைந்து விட்டது. அண்மையிலே வட இந்திய பெண் ஊடகவியலாளர் சிமி கரைவால் என்பவருக்கு செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் ஆங்கிலத்தில் அளித்த ஒரு பேட்டி இணையதளத்தில் வெளியாகி இருந்தது. அதை கேட்கும் போதுதான் சூழலானது எவ்வாறு ஒரு மனிதரை முழுமையாக மாற்றக்கூடிய வலு உடையது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. மிக மெல்லிய சுபாவம் கொண்ட, கல்வியில் அதிகம் சிரத்தை கொண்ட, செழிப்பான ஒரு மென்மையான சூழலில் வளர்ந்த ஒருவர் எவ்வாறு பலவிதமான முரட்டு சூழல்களை எதிர்நோக்க வேண்டி வந்ததால் சாது மிரண்டது போன்று மிகவும் திடமான இரும்பு பெண்மணியாக அவர் மாற வேண்டி வந்தது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வானில் மின்னிய போது அது அவருக்கு பெருமை சேர்த்தாலும் அவருக்கு பாரிய இடர்களையும் இன்னல்களையும் அரசியலில் ஏற்படுத்தவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா ஒரு பெண்ணாக ஆணாதிக்க சூழலிலே தனித்து நின்று வெற்றி பெற்றார் என்பது அவரின் திடசங்கற்பத்தையும் உழைப்பையும் விடாமுயற்சியையும் கட்டித்தனத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அண்மையில் அவரின் அழைப்பின் பேரில் அவரை சென்று சந்திப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதுதான் அவர் சுகவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விரைவில் குணமடைந்து வருவார் என எதிர்பார்த்திருந்தோம். காலன் அவர் உயிரை பறித்து கொண்டு போய்விட்டான். அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பாரத நாட்டு அரசியலிலும் மிக முக்கிய பங்கு வகித்தார். அவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேலும் பல துறைகளிலும் மிக உன்னத நிலையை அடைந்துள்ளது. தமிழின் மீதும் தமிழ் மக்கள் வாழ்வின் மீதும் தமிழ் மக்கள் எதிர்காலம் மீதும் அவர் மிக்க பற்றுறுதி கொண்டிருந்தார். கரிசனையுடன் அவர் தனது அரசியல் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். பெண் குலத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கினார். அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் அவர்களின் சொந்த இடங்களில் பாதுகாப்பாக வாழவும் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய சூழலை ஏற்படுத்தவும் வேண்டும் என கருதி அவர் முனைப்புடன் செயற்பட்டார். தமிழ் சமுதாயம் தமக்காக குரல் கொடுத்த ஒரு பலமிக்க அரசியல் தலைவரை இழந்துவிட்டது. அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதை விட எம்மால் அவர் சார்பாக வேறு எதையும் இத்தருணத்தில் செய்ய முடியாது இருக்கின்றது என்பது மனவருத்தத்தை தருகின்றது. ஒன்றுபட்ட சோகத்தினையும் மனச்சுமையினையும் தமிழ்நாட்டு மக்களுடன் இத்தருணத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. இதனுடைய பிரதியை அவைத்தலைவர் அவர்கள் உரியவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழக மறைந்து போன முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கான இரங்கலுரையை சபையின் சார்பில் நீங்கள் தமிழக அரசுக்கும் ஏனைய சம்பந்தப்பட்டவர்களுக்கும்
அனுப்பி வைக்குமாறு நான் வழிமொழிகின்றேன். அறிவிப்பு செய்யலாம். இப்பொழுது கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்கள். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு கோடானு கோடி தமிழக மக்கள் மாத்திரமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் மிகவும் அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் மிக மிக எங்களுடைய பாதுகாப்பு அரணாக, எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக எவ்வளவோ விடயங்களை ஆற்றிய ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் அதி உச்ச கௌரவத்தை கொடுப்பதற்காக உடனடியாக எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதியாக மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் செல்ல வேண்டும் என்று விரும்பி இருந்தாலும் கூட கால அவகாசம் போதாத காரணத்தால் இன்று மாலையே அமரத்துவம் அடைந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய நல்லடக்கம் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் எங்களுடைய இந்த அனுதாபத்தை இந்த சபை ஊடாக நாங்கள் செலுத்த நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம், செலுத்தி கொண்டிருக்கிறோம். மிகவும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தன்னுடைய நடிப்பு துறையிலே வந்து ஆரம்பத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இணைந்து பின்னர் அந்த கட்சியின் ராஜ்யசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து தீவிர அரசியலிலே முனைப்பு காட்டி வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னர் கட்சி இரண்டாக பிளவுபட்டு கட்சி மிக நெருக்கடியான காட்டத்திலே கட்சிக்கு தலைமை தாங்கி பின்னர் ஒன்றாக்கி பல அதிரடி சாதனைகளை 6வது முறையாக இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருடைய இந்த கடந்த 75 நாட்களுக்கு மேலாக அவருடைய சுயநலம் காரணமாக நேற்றைய தினம் உறுதிப்படுத்தி அவர்கள் வெளியிட்டார்கள், அம்மா காலமாகிவிட்டார் என்று. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு இரும்பு பெண்மணி, இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி மாத்திரமல்ல, தாய் குலத்துக்கே அல்லது மகளிர்களுக்கே இந்த ஆணாதிக்கம் உள்ள சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு இரும்பு பெண்மணியாக எங்களுடைய அரசியலிலே ஈடுபடுபவர்களுக்கு அவர் எத்தனையோ பாடங்களை போட்டி சென்றிருக்கிறார், பிரதான பல பாடங்கள். ஆகவே அவ்வாறான ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தலைவியை உலக தமிழினத்தினுடைய தலைவியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சுருக்கமாக சொன்னார், ஏறுமுகங்களும் இறங்கு முகங்களாக இருந்து கொண்டிருந்த நேரத்திலே நான் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவருடன் நான் என்னுடைய தொடர்பு அல்லது உரையாடல்களை ஒரு சிலவற்றை மாத்திரம் குறிப்பிட விரும்புகின்றேன். 2006ஆம் ஆண்டு இங்கு போர் உச்சகட்டத்திலே நடந்து கொண்டிருந்த பொழுது அம்மையார் அவர்கள் எதிர்கட்சி தலைவியாக இருந்தார். இங்கே செஞ்சோலையிலே எங்களுடைய குழந்தைகள் 53 பேர் விமான குண்டுவீச்சினால் துடியொலிக்கப்பட்ட நேரத்திலே நான் உலகத்தமிழர் பேரவையினுடைய மகாநாட்டிலே சேலத்திலே கலந்து கொண்டிருந்தேன். உடனடியாக அங்கிருக்கக்கூடிய தலைவர்களுடன் பேசி தமிழகம் சென்னைக்கு வந்து அம்மையாரை தொடர்பு கொண்ட முற்பட்ட வேளையிலே முன்னாள் அமைச்சர் காளிமுத்து ஐயா அவர்களை சந்தித்த பொழுது அவர் அப்பொழுது மருத்துவ சிகிச்சை செய்து யாரையும் சந்திக்க கூடாது வந்த பொழுது 3 நிமிஷம் தாருங்கள் என்று கேட்டு சொன்ன பொழுது நான் இந்த பிரச்சனை அம்மாவுடன் கேட்கிறேன் என்று புரட்சி தலைவி அம்மையார் சார்பிலே அந்த பிரேரணை அங்கே முன்மொழியப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழக சட்டசபையும் அங்கே எழுந்து நின்று அந்த எங்களுடைய இளம் பிஞ்சுகளுக்கு அஞ்சலி செலுத்தியது, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்ல, 2009ஆம் ஆண்டு போர் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது மார்ச் மாதம் 9ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். சேப்பாக்கத்திலே அந்த கிரிக்கெட் மைதானம் இருக்கக்கூடிய இடத்திலே அனுமதிக்கப்பட்ட அந்த இடத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் மத்தியிலே அவர் காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை ஒரு நேரம் கூட எழுந்திருக்காமல் தண்ணீர் அருந்தாமல் அவர் மலசல கூடத்துக்கு செல்லாமல் இருந்து கொண்டிருந்ததை பார்த்து நான் வியந்து போனேன். ஈழத்தமிழர்கள் சார்பிலே நான் அதிலே போய் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்க எடுத்த முயற்சி பொழுது கூட அவர் துண்டை கொடுத்து வந்து இருந்து கொண்டுதான் பெற்றுக் கொண்டிருந்தார். என்னை பார்த்து எழுந்தார். இது தனிப்பட்ட
சிவாஜிலிங்கத்துக்கு வழங்கப்பட்ட கௌரவம் அல்ல, ஈழத் தமிழர்களுக்கு அந்த தலைவி செலுத்திய உண்மையான கௌரவம். 5 மணி வரை அவர் பின்னரே கையை காட்டுறார். நான் அந்த மேடையில இருந்தோம் மார்ச் 9ஆம் தேதி. ஆகவே இவ்வாறு ஈழத்தமிழர்களுக்கு பல தீர்மானங்களை சட்டசபையிலே கொண்டு வந்து இன்றைக்கு உலகம் இன்றைக்கு அதிரக்கூடிய விதத்திலே ஈழத்தமிழினத்தினுடைய அந்த கோரிக்கையை உரத்தி சொன்ன ஒரு தலைவியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதுபோல அமெரிக்காவினுடைய செயலாளராக இருந்த ராஜாங்க செயலாளராக இருந்த திருமதி கிளாரி கிளிங்டனுடன் அவர் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து பேசுகின்ற அளவுக்கு சர்வதேசத்திலே எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சென்ற ஒரு தலைவியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆகவே அந்த தலைவிக்கு, உலக தமிழ் மக்களுடைய தலைவிக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் இந்த வடக்கு மாகாண சபையிலே தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அந்த மக்களுக்கு, தமிழக மக்களுடன் மாத்திரமல்ல உலக தமிழினத்துக்கு நாங்கள் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே அந்த மக்கள் நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்தும் எங்களுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காட்டிய பாதையிலே, அதே போல ஏனைய பலர் காட்டுகின்ற பாதையிலே ஈழத்தமிழினத்துக்கு நீதி கிடைக்க அவர்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று இந்த சந்தத்திலே கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இப்பொழுது இங்கே முற்கப்பட்ட குறிப்புகள் நிச்சயமாக உடனடியாகவே அனுப்பி வைக்கப்படும். அதற்காக எங்களுடைய அஞ்சலிக்கை தெரிவித்துக் கொள்ளும் முகமாக இந்த அவை 10 நிமிடத்திற்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் 10 மணி 25 நிமிடத்திற்கு இந்த அவை கூடும். நன்றி.